ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு காந்தா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்ப்போமா? நானும் இன்னும் பார்க்கல, இப்பதான் பார்க்குறேன். ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோ சொன்ன வச்சு படம் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். நான் எடுக்கிறேன் அந்த படத்தை. நீங்க ஒரு ஓரமா இருந்து பாருங்க. இந்த சினிமா தர பணம், பேர், புகழ் உன்னை கெடுக்குது. இந்த படம் ஏன் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும் என்று உன்னோட உறவாட வந்த எனக்கு ஒரு சந்தேகம். இங்கு எது அழகென்று புரியவில்லை. அந்த நிலவா, இல்லை உன் முகமா? பேசா மொழியே, துயரத்தின் போது மட்டும்தான் கண்ணீர் வரும் என யார் சொன்னது? இது ஆனந்தத்தின் ஊற்று. ரொம்ப நல்லா நடிச்சீங்க. ஆறும் அமுதே, ஆசை அழகே, எப்பாடுபட்டாவது உன் கவனத்தை செதற விடாம நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பேன். சத்தியம் பண்ணி கொடு. குரு சத்தியம் பண்ணி கொடு. புரியாத முட்டாள் போல் தூங்கிவிட்டேன். நீர் ஒரு முட்டாள்தான். நடக்கிறது எல்லாம் நாடகம். ஐயா, இது உங்க படம். நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஆக்ஷன். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். மோகன் உன் சாவு என் கையில். இவன் நிஜமாவே பெரிய நடிகரா? என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யார்தா? உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். ஊதித்தல்ல, நான் ஒன்றும் மண் இல்லை, மலை. பொறுமையா இருக்க முடியாதா? என்னடா அங்கிள், சில உண்மைகள் இருட்டில் தான் இருக்கணும்ல. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. அண்ணா எல்லாம் ரெடி அண்ணா. கேமரா கிட்டவே. சரி சார். என் முகத்துக்கிட்ட கேமரா க்ளோஸ். ஓகே, தட் வாஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த படத்தோட கதை எதை பார்த்தீங்கன்னா, தியாகராஜ பாகவர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எனக்கு தெரியாது. நானே இப்பதான் சர்ச் பண்ணி கத்துக்கிட்டேன். இவர் தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். ஆமா, 1950s, அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் படத்துல எல்லாம் நடிச்சவர். பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு படத்துல 50 பாட்டுக்கு மேல எல்லாம் இருந்திருக்கும் ஒரு படத்திலே. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி மிகப்பெரிய உச்சத்துல இருந்தவர். திடீர்னு ஒரு விஷயத்தினால, ஒரு மர்டர் கேஸ்னால இவர் மேல நிறைய குற்றச்சாட்டு வருது. ஜெயிலுக்கு போறாரு. மொத்தத்துல டவுன்ஃபால் ஆயிருது. மொத்த கெரியரே போயிருது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில. ஸோ அதெல்லாம் இந்த படத்துல வருமான்னு தெரியல. பட் இந்த படத்தோட அந்த துல்கர் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் அவரை பேஸ் பண்ணி வச்ச படம். ஸோ படம் வந்து ஒரு பீரியட் படம். ஸோ அந்த காலத்துல நடந்த அந்த சினிமா செட்டு, சினிமா ஸ்டுடியோ எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, அந்த டைரக்டர்ன்னு சொல்லி வர கேரக்டர் யாரு, இவருக்கும் அந்த தியாகராஜ பாகவர் அதாவது துல்கருக்கும் உள்ள என்ன பிரச்சனை, அவர் எப்படி ரைஸ் ஆனாரு, மேபி அந்த கொலைகேஸ் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் படத்துல இன்வால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஃப்ரேமு, சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல் க்ளோஸ் அப் ஷாட்ஸா இருக்கு. ப்ராப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு துல்கர். துல்கர் ஜெனரலா எனக்கு அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் போதாமையில இருக்கு அப்படின்னு தான் எனக்கும் தோணியிருக்கு. பட் தெரியல, இந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இட் ரியலி இன்ட்ரெஸ்ட் மீ த ட்ரெய்லர். அவர் மட்டும் இல்ல, சமுத்திரக்கனி டைரக்டரா நடிச்சிருக்காரு. அவரும் அந்த ரோலுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காரு பார்க்கும்போது. மொதல்ல ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் பண்ண வைக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, நான் இந்த மாரி பீரியட் டிராமா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு இது பெர்சனலா பிடிக்கும். ஏன்னா அந்த செட்டு, அந்த இடம் இது எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, அந்த காலத்துல நடக்குது அப்படின்னு தோணும். அந்த மேக்கப்லேருந்து, அந்த செட்டு காஸ்டியூம்லேருந்து, அந்த செட்டு பண்ண விதமா இருக்கட்டும். முக்கியமா பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம்ஸ் நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், கதை வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா போய் ரொம்ப இழுவையா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்கா வைக்க முடியுமோ, கிறிஸ்பா வைக்க முடியுமோ, ஒரு ஃப்ளோலயே படம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாருக்கும்.
ஸோ இவரோட கதை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கதைன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேங்க. நான் வாசிச்ச வரைக்கும் இவரோட லைஃப் வந்து ஒரு ஃபுல்லு அலை மாதிரி தான். மேல கீழன்னு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மர்டர் கேஸு, போலீஸ் பிரச்சனை, ஸ்டார்டம் அது இதுன்னு நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ல இவர் மாரி ஒரு பெரிய ஆக்டர் எடுத்து பண்ணும்போது நல்லா இருக்கும்னு தோணுது. முக்கியமா அந்த டைரக்டருக்கும் அவருக்கு அது என்ன பிரச்சனை, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் காய்ஸ் 14ஆம் தேதி நவம்பர் படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஐ திங்க் அடுத்த ஃப்ரைடேன்னு நெனைக்கிறேன். ஸோ படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு நானே என் சேனல்ல போடுறேன். வந்து மறக்காம பாருங்க. சென்று வருகிறேன் தோழர்களே!